உண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தென் மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான கபடி போட்டி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. உண்ணாமலை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தென் மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான கபடி போட்டி கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. உண்ணாமலை கல்லூரிகளின் தாளாளர் விஜயன் ஆலோசனையின் அடிப்படையில் நடைபெற்ற போட்டிக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் அண்ணாமலைசாமி தலைமை தாங்கினார். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் மேகா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். போட்டியில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 20 அணிகள் கலந்து கொண்டனர். அதிகாலை முதல் நடைபெற்ற ஆட்டத்தில் வ.உ.சி. அரசு மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி, ராஜா மேல்நிலைப்பள்ளி எட்டயபுரம், புனித ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை, அரசு மேல்நிலைப்பள்ளி வடக்கு இலந்தைக்குளம் ஆகிய 4 அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. முதலில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அரசு மேல்நிலைப்பள்ளி வடக்கு இலந்தைக்குளம் மற்றும் புனித ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை அணிகள் மோதின. அரசு மேல்நிலைப்பள்ளி வடக்கு இலந்தைக்குளம் அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இரண்டாவதாக நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் வ.உ.சி. அரசு மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி மற்றும் ராஜா மேல்நிலைப்பள்ளி எட்டயபுரம் ஆகிய அணிகள் மோதின. வ.உ.சி. அரசு மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. 3வது மற்றும் 4வது இடத்திற்கான ஆட்டத்தில் ராஜா மேல்நிலைப்பள்ளி எட்டயபுரம் மற்றும் புனித ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை அணிகள் மோதியதில் எட்டயபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளி அணி வெற்றி பெற்று 3வது இடத்தையும், புனித ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி பாளையங்கோட்டை அணி 4வது இடத்தையும் பிடித்தன. தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வ.உ.சி. அரசு மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி வடக்கு இலந்தைக்குளம் அணிகள் மோதியதில் வ.உ.சி. அரசு மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி அணி வெற்றி பெற்று முதல் இடத்தையும், அரசு மேல்நிலைப்பள்ளி வடக்கு இலந்தைக்குளம் 2வது இடத்தையும் பெற்றன. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் அண்ணாமலைசாமி தலைமை தாங்கினார். தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் முனைவர் ரவீந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகளையும் பதக்கங்களையும் வழங்கினார். நிறைவாக கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் அருண் பிரசாத் நன்றி உரை வழங்கினார். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உதவி பேராசிரியர்கள் அருண்குமார், முத்துராஜா மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். போட்டியின் நடுவர்களாக இஸ்ரவேல், இசக்கிமுத்து ஆகியோர் செயல்பட்டனர். அருமையான பிடி கை வச்சுக்கோங்க. படியோ அண்ணா பாரு லே நாமல வாடுங்க லே பொம்பா விவோசிங் நட்சத்திர பிளேயர் வரக்கல அபி தொடல நில்லு ஏய் என்ன இருக்கு கடைசி ஒரு நிமிடம் அடி தம்பி சகோதரியை கிண்டல் செய்ததற்காக சக நண்பர்கள் 2வரை அடித்துக் கொன்று நெய்வேலி NLC மணல்மேட்டில் புதைத்த சம்பவத்தில் திமுக ஒன்றிய துணை செயலாளரின் குவாரியில் பணிபுரிந்த லாரி டிரைவர் கைது. கடலூர் மாவட்டம் எம்புதூரை சேர்ந்த நாகராஜ் மகன் அப்புராஜ். இவர் கடந்த 8ஆம் தேதி காணாமல் போனதாக அவரது பெற்றோர்கள் திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதேபோல் அதற்கு அடுத்து மறுநாள் 9ஆம் தேதி டீபுதூர் கிராமத்தை சேர்ந்த பாலகுரு என்பவரின் மகனான சரண்ராஜ் என்பவரும் காணாமல் போனதாக அவரது பெற்றோரும் புகார் அளித்தனர். இந்த நிலையில் அடுத்தடுத்து 2 இளைஞர்கள் காணாமல் போன நிலையில் அப்புராஜ் மற்றும் சரண்ராஜ் ஆகிய இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் கடலூர் மாவட்ட காவல்துறை தனிப்படை அமைத்து
கடந்த 20 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் காணாமல் போன இருவர்களின் நெருங்கிய கூட்டாளியான அதே புதூர் கிராமத்தை சேர்ந்த பால்ராஜ் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட பால்ராஜ் நெய்வேலி NLC சுரங்க மணல்மேட்டின் அருகாமையில் குவாரி நடத்தி வரும் திமுக ஒன்றிய துணை செயலாளர் கணேசன் என்பவரிடம் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இவரும் கொல்லப்பட்ட 2 இளைஞர்கள் மற்றும் சிலருடன் கொலை நடந்த திமுக ஒன்றிய துணை செயலாளர் கணேசன் சொந்தமான குவாரிக்கு அருகாமையில் தொடர்ச்சியாக மது அருந்துவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொல்லப்பட்ட சரண்ராஜ் மற்றும் அப்புராஜ் ஆகிய இருவரும் ஓட்டுநர் பால்ராஜின் சகோதரியை கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை மனதில் வைத்துக் கொண்டு கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி திமுக ஒன்றிய துணை செயலாளர் கணேசன் குவாரிக்கு அருகாமையில் அனைவரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது பால்ராஜ் ஆத்திரமடைந்து லாரியிலிருந்து இரும்பு ராடு மூலமாக அப்புராஜை அடித்துக் கொன்றுள்ளார். தடுக்க சென்ற சரண்ராஜையும் அடித்துக் கொன்று NLC மணல்மேட்டில் புதைத்துள்ளார். மேலும் அவர்கள் உடல் தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு லோடு லாரி மண்ணை கொட்டியுள்ளார். இதுகுறித்து விசாரணையில் தெரியவரவே கடலூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், தடயவியல் நிபுணர்கள் என அனைவரும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வருகை தந்து JCB இயந்திரத்தின் மூலம் 2 பேரின் உடலையும் தோண்டி எடுத்தனர். பின்னர் அதே இடத்தில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து லாரி ஓட்டுநர் பால்ராஜ் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு உறுதுணையாக இருந்த அவரது கூட்டாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சகோதரியை கிண்டல் செய்ததாக கூறி தனது சக நண்பர்கள் 2 பேரை அடித்து நெய்வேலி NLC மணல்மேட்டில் புதைத்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பூர் மேம்பாலத்தின் மேல் கோர விபத்து. 3 தனியார் சொகுசு பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் படுகாயம். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் மேம்பால கட்டுமான பணிகளால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தானது சர்வீஸ் சாலைக்கு மாற்றப்பட்டது. இதனால் தொடர்ந்து அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் அபாயமாகவே உள்ளது. இந்த நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற 3 தனியார் சொகுசு பேருந்துகள் நெடுஞ்சாலையில் குறிப்பாக மேம்பாலத்திலிருந்து சர்வீஸ் சாலைக்கு செல்ல முற்படும் போது முன்னே சென்ற தனியார் பேருந்து பிரேக் பிடித்ததில் அடுத்தடுத்து 3 தனியார் சொகுசு பேருந்துகளும் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் உடலில் தலை, கை, கால் என பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வேப்பூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விபத்தில் சிக்கியவர்களின் உடலை மீட்டும் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் காயம் ஏற்பட்டவர்களை வேப்பூர், பெரம்பலூர் உள்ளிட்ட தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். தற்போது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அதிகாலை நடைபெற்ற இந்த விபத்தானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. गाड़ी बची वो मुझे ना लगा गाड़ी वाली குமாரப்பாவையும் அவங்களையும்
இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் அது பெரம்பலூர் தான் போகணும். இப்போ பிரேமா அம்மா இலக்கிய அணி செயலாளர் எடமச்சி ரமேஷ் சார்பாக ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா எடமச்சி பகுதியில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன் வழிகாட்டுதலின்படி எடமச்சி பகுதியை சேர்ந்த இலக்கிய அணியின் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் எடமச்சி ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 77வது பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினராக உத்தரமேரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருவெண்பார் முருகன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இலக்கிய அணியின் செயலாளர் ரமேஷ், கிளை தலைவர்கள், தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உள்ளங்களில் குடிகொண்டு இருக்கின்ற அம்மா அவர்களின் சிறப்பான நாளை, ஒப்பற்ற நாளை கொண்டாடி என்று வரவேற்கிறோம். வாழ்க அண்ணாவின் நாமம், வளர்க எம்ஜிஆரின் புகழ் செழித்தது. விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க அண்ணாவின் அப்படி போய் நீலாம்பா உலக சாதனை படைக்க பயணம் மேற்கொள்ளும் மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்த திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து உலக அமைதிக்காகவும் பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் பூரண மதுவிலக்கு, பட்டினியில்லா சமூகம் படைப்பதற்காகவும் மாரடைப்பு மற்றும் பல நோய் ஏற்படுவதை தவிர்க்கும் விதமாக தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய தேவை குறித்து வலியுறுத்தியும் சென்னை வரை தொடர் பயணமாக 750 கிலோமீட்டர் வரை பிரதீஷ், பிரணீஷ், கிருத்திக் ராஜா, மொஷிக் ராஜா, கபிலேஷ் ஆகிய மாணவர்கள் மராத்தான் மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உலக சாதனை படைக்கவும் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி பயணித்து இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு வருகை புரிந்தனர். அவர்களை திருக்கோவிலூர் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் தலைமையில் சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்து கூறினார். ரோட்டரி சங்க நிர்வாகி ராஜேஷ்குமார், ஒரே தேசம் அறக்கட்டளை தலைவர் ஹரிகிருஷ்ணன், கலாமிஸ் உரிமையாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் மாணவர்களின் பெற்றோர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சியில் பத்திரிகையாளர்களுக்கு பயனளிக்காத நலவாரியம் வேண்டாம் என்றும் நலவாரியத்தில் முதலாளிகளை எடுத்துவிட்டு சங்க நிர்வாகிகளை வைத்து நலவாரியத்தின் செயல்படுத்திடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் செயல்படாமல் இருக்கும் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டியும், தாலுகாவில் பணிபுரியும் செய்தியாளர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை வழங்க வேண்டியும் மாநிலம் தழுவிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேண்டாம் வேண்டாம், பத்திரிகையாளர்களுக்கு பலனளிக்காத நலவாரியம் வேண்டாம் எனவும், முதலாளிகளை வைத்துக் கொண்டு நடத்தும் இந்த நலவாரியம் வேண்டாம் என்றும் கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த செய்தியாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். நாடு முழுக்க சங்கத்தினுடைய செயல் தலைவர், மாநில தலைவர், தேசிய பொதுச் செயலாளர், பத்திரிகையாளருடைய பாதுகாவலர் என்றும் பத்திரிகையை ஏற்று நலவாரியம் அமைத்துக் கொடுத்ததோடு நலவாரியத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செயல்படுத்த
கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக மாணவர் அணி சார்பில் இந்தி திணிப்பை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ரிஷிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் BSNL அலுவலகம் எதிரில் மாபெரும் ஹிந்தி எதிர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பியவாறு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதில் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர்கள் தங்க விஜயகுமார், சுரேந்தர், MS ரோஜாஸ்ரீ, நகர இளைஞரணி நிர்வாகிகள் முரளி, சதீஷ், தினேஷ் மற்றும் திமுக முன்னணியினர் பழனிசாமி, BPS பரசுராமன், பிரவீன், விஜய், புஷ்பராஜ் உள்ளிட்ட மாணவரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டனர். இந்தியை கட்டாயமாக திணிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் குறிக்கோளாக அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், ஐயா கலைஞர் போன்ற தலைவர்கள் சொன்ன கொள்கை லட்சியங்களை ஒரு சேர சேர்த்து எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் வேண்டும், இந்தி கட்டாயமாக்கப்படக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நான் ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து கொடுக்கின்ற பணத்தை தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக கல்வித்துறைக்கு பணத்தை ஒதுக்க மாட்டேன். அப்படி பணம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியை கட்டாயமாக திணிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அதில் குறிக்கோளாக அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், ஐயா கலைஞர் போன்ற தலைவர்கள் சொன்ன படிப்பதற்கு தேவையான நிதியை தான் கேட்கின்றோமே தவிர இதை விட்டு வெல்லட்டும், பொது உடைமை வெல்லட்டும், வெல்லட்டும், வெல்லட்டும். உளுந்தூர்பேட்டை BSNL அலுவலகம் முன்பு திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை BSNL அலுவலகம் முன்பு மத்திய அரசின் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி மொழியை திணிப்பதாக குற்றம் சாட்டி திமுக மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன் தலைமையில் தமிழ் மாணவர் மன்றம், திமுக மாணவர் இயக்கம் கூட்டமைப்பு, தமிழ்நாடு FSO சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அங்கையர் கண்ணி, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ், ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் ராஜவேல், சாந்தி, இளங்கோவன், ஒன்றிய செயலாளர்கள் GR வசந்தவேல், KV முருகன், சந்திரன், மாவட்ட மாணவரணி அருண், ஒன்றிய குழு துணைத் தலைவர் அலெக்சாண்டர் மற்றும் மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர், அறங்காவல் குழு தலைவர் செல்லையா, மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன், நகரமன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம், செல்வகுமாரி ரமேஷ் பாபு, தினேஷ் பாபு, செம்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயசீலன் மற்றும் திமுகவை சேர்ந்த மாவட்டம், நகரம், ஒன்றியம், வார்டு நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழனி அருகே 40 ஆண்டுகால பிரச்சனையை தீர்த்து வைத்த விடுதலை சிறுத்தை கட்சி கவுன்சிலருக்கு குவியும் புகழ் மாலைகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட 16வது வார்டு பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளாக குடிநீர் பைப் வழங்கப்படாமல் குடிநீருக்காக மக்கள் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேரூராட்சி அலுவலகத்தில் தண்ணீர் பிடித்துக் கொண்டு செல்லும் அவலநிலை தொடர்கதையாகி இருந்து வந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதன் இவர்களின் குடிநீர் பிரச்சனையை போக்குவதற்காக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு 40 ஆண்டுகால பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் 16வது வார்டு பகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு குடிநீர் குழாய் வழங்கி குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டார்.
பல்வேறு கட்சி கவுன்சிலர்கள் அப்பகுதியில் வலம் வந்த நிலையில் குடிநீர் பிரச்சினை முழுமையாக தீர்க்கப்படாமல் தொடர்கதையாகி இருந்து வந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்ற சரஸ்வதி வாஞ்சிநாதன் குடிநீர் பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்து வைத்தமைக்கு அப்பகுதி சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் ஒன்றாக இணைந்து கவுன்சிலர் சரஸ்வதி வாஞ்சிநாதனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி சுபிக்ஷா திருமண மண்டபத்தில் நடத்தினர். இந்த நிகழ்வில் 16வது வார்டு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றாக இணைந்து பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தோழமை கட்சி நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தம்பி அப்படியே வரவே இல்லை கடைசி காலம் உடனே ஜீவா திருவண்ணாமலையில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் செயலிழந்துள்ள பத்திரிகையாளர் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாலுகா அளவில் உள்ள பத்திரிகையாளர்களும் பயன்பெறும் வகையில் செயலிழந்துள்ள தமிழ்நாடு நலவாரியத்தை செயல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பு நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய குழு உறுப்பினர் பரமசிவம் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் சின்னப்பா அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட கௌரவ தலைவர்கள் சரவண பெருமாள், சங்க ஆலோசகர் கோகுலம் சுப்பிரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில துணைத் தலைவரும் மாவட்ட தலைவருமான ரவிச்சந்திரன் ஆர்ப்பாட்டத்தில் பேசுகையில், ஊடக முதலாளிகளை கொண்டு தமிழக அரசு அமைத்துள்ள பத்திரிகையாளர் நலவாரியம் செயலிழந்துள்ளதால் அதை திரும்ப பெற்று உழைக்கும் தாலுகா செய்தியாளர்களும் பயன்பெறும் வகையிலும் அனைத்து திட்டங்களும் அனைத்து செய்தியாளர்களுக்கும் சென்று சேரும் வகையில் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். நலவாரியத்தை கலைத்திடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பாக்கம் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட செயலாளர் சி.வி. சண்முகம் வழங்கினார். கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் மிட்டா மண்டகப்பட்டு ராமதாஸ் தலைமை தாங்கினார். வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி ராமச்சந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி ராமமூர்த்தி, மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை வரவேற்றார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. சண்முகம் ஏழை எளியோர் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர்கள் பி.எஸ். வேலு, ஆறுமுகம், மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் கோபி என்கிற வேல்முருகன், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சங்கர் என்கிற சண்முகம், விவசாய அணி செயலாளர் குமரேசன், ஒன்றிய தொழில்நுட்ப அணி செயலாளர் சேதுபதி, ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் துரை, மாவட்ட பேரவை இணை செயலாளர் சக்திவேல், மாவட்ட பிரதிநிதி சேகர், மாவட்ட பேரவை துணைத் தலைவர் வெங்கடேசன், ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சந்திரசேகர், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் மருகன், ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சண்முகம், கிளை செயலாளர் முனியசாமி, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர்கள் ஐயனார், மதியழகன், மாவட்ட பாசறை துணைத் தலைவர் சுமன்ராஜ், ஒன்றிய பேரவை இணை செயலாளர் குமரன்,
மாவட்ட மாணவரணி தலைவர் மனோகர், மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் சிறுவந்தாடு மாந்தோப்பு சிவக்குமார் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மிட்டா மண்டகப்பட்டு கிளை செயலாளர் செல்வம் நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய செயலாளர் ராமதாஸ் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். அவர் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. திரும்புங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார்பு நீதிமன்ற வளாகத்தில் இந்திய எதிர்ப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சார்பு நீதிமன்றத்தில் ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சார நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ரமேஷ்குமார், துணை செயலாளர் பிரபாகரன், அரசு வழக்கறிஞர் அண்ணாமலை, பரமகுரு, சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சார நோட்டீஸ் வழங்கினர். ஹிந்தி வேணான்றது சரியா? நாங்க பண்ண ஹிந்தி வேணாம் இல்ல, ஹிந்தி வேணும் பண்றாங்க. திமுக அரசை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட புரட்சி பாரதம் கட்சி சார்பில் திமுக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மத்திய மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் செல்வம் தமிழக அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினார். தமிழகத்தில் பட்டியலின பழங்குடியின மக்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படும் வன்கொடுமைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த புரட்சி பாரதம் கட்சியினர் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியை சார்ந்த தெற்கு, மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் சகாதேவன், அதிசேகர், அசோக் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், வழக்கறிஞர் அணி, இளைஞர் அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். புரட்சி பாரத கட்சியின் சார்பில் குற்றம் வென்றான், மீறி ஓட்டினா கையை வென்றான், நல்லா படிச்சா வாயில வெட்டான், நல்ல சாராயத்தை தட்டி கேட்டான், கழுத்துல வெட்டான், கையில வெட்டான். போராடி வெற்றி வெற்றியடைவோம். நாமே போராடி வெற்றியடைவோம். போராட தயார் தயார், போராட தயார். விளாத்திக்குளம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வளாகத்தில் வணிக வளாகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க வளாகத்தில் பன்முக சேவை கூட்டுறவு சங்கங்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் வேளாண் உட்கட்டமைப்பு நிதியிலிருந்து 25.10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வணிக வளாகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலாட்சியர் தமிழ்ச்செல்வன், விளாத்திக்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் செந்தில்குமார், திமுக ஒன்றிய செயலாளர் ராமசுப்பு, சின்ன மாரிமுத்து மற்றும் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அண்ணே 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 இங்கிட்டு வந்துருங்க, இங்கிட்டு வந்துருங்க.
சார் இங்க பாருங்க எல்லாம். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே தழுதாளியில் புதியதாக 4 வழி சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை முதல் புதுச்சேரி வரை 42 கிலோமீட்டர் தூரமாகும். இதில் முதற்கட்டமாக மயிலம் அருகே தழுதாளி கிராமத்தில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி சாலை அமைக்க தமிழக அரசு 32 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு 4 வழி சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, வெள்ளிமேடுபேட்டை முதல் புதுச்சேரி வரையிலான சாலைகள் முதற்கட்டமாக மயிலம் அருகே தழுதாளியில் 4 வழி சாலை அமைப்பதற்கான முதற்கட்ட பணியை தொடங்க தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளார். அதேபோல் விழுப்புரத்திலிருந்து திருக்கோவிலூர் செல்லும் சாலையும் ஆங்காங்கே 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு வருகிறது. விரைவில் முழுமையாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் KS மஸ்தான், மாவட்ட ஊராட்சிக்குழு பெருந்தலைவர் ஜெயச்சந்திரன், திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யான்ஷு நிகம், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் உத்தண்டி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், டாக்டர் மாசிலாமணி, மயிலம் ஒன்றிய செயலாளர் செழியன், ஒலக்கூர் ஒன்றிய குழு தலைவர் சொக்கலிங்கம், திமுக நிர்வாகிகள் அருணகிரி, வீடூர் ரவி, நெடி சுப்பிரமணி, வீடூர் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் உள்ள தள்ளி நீங்க சொல்ல பாருங்க. அண்ணா அண்ணா தாம்பல் தட்டி அண்ணா வெள்ளிமேடுபேட்டை போன்ற பகுதி, அதே போல் பாண்டிச்சேரி, அந்த பாண்டிச்சேரியும் 2 மாநிலங்களை இணைக்கிற சாலையாக இந்த சாலை இருக்கிறது. ஆகவே இந்த சாலையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் இன்று இதை நாம் இங்கே துவக்கி வைத்திருக்கிறோம். இதற்கான ஒப்பந்ததாரருடைய வேலையும் முடிந்திருக்கிறது, ஒப்பந்தமும் விடப்பட்டிருக்கிறது. அவரும் இங்கே இந்த பணியை துவக்கவிருக்கிறார். வெகு விரைவில் சிறப்பாக இந்த சாலை அமைக்கப்படும் என்பதை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் TK குமார் ஏற்பாட்டில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 77வது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு 277 ஏழை எளிய மக்களுக்கு தையல் மிஷின், கிரைண்டர், மிக்சி, ஃபேன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் வழங்கினார். இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், நகர செயலாளர் தீனதயாளன், மாநில நிர்வாகிகள் பாலசுந்தரம், ஏழுமலை, மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், அம்மா பேரவை இணை செயலாளர் விஜயகுமார், வழக்கறிஞர் ராஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், முன்னாள் கவுன்சிலர் வேல்முருகன், அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, உதயகுமார், சரத்குமார், ஜெய், அஜ்மல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 77வது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு
அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக வழக்கறிஞர்கள் ராமமூர்த்தி, ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் வழக்கறிஞர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதில் வழக்கறிஞர்கள் சண்முகம், ஜான் பாஷா, ஜெயச்சந்திரன், கார்த்திக், பாலச்சந்தர், கிருஷ்ணகுமார், அருள்மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் குணசேகர் செய்திருந்தார். ஒன் சைடா வாங்க, ஒன் சைடா. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை மூலம் இந்தியை திணிக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திண்டிவனத்தில் மாவட்ட மாணவரணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கண்டன உரையாற்றினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணைக்கிணங்க விழுப்புரம் வடக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை மூலம் இந்தியை திணித்திடும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனம் தலைமை தபால் நிலையம் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரசன்னா தலைமை தாங்கினார். மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், லோகநாதன், ஞானசேகரன், மதிவாணன், பென்சிர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திண்டிவனம் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் அனைவரையும் வரவேற்றார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட பொருளாளர் ரமணன், மாவட்ட துணை செயலாளர்கள் மரக்காணம் ரவிக்குமார், அமுதா ரவிக்குமார், செயற்குழு உறுப்பினர்கள் விஜயகுமார், நெடுஞ்செழியன், சீனிராஜ், பொதுக்குழு உறுப்பினர்கள் கதிரேசன், செல்வராஜ், ஒன்றிய செயலாளர்கள் சொக்கலிங்கம், அண்ணாதுரை, ராஜாராம், பழனி, ரவிச்சந்திரன், மணிமாறன், சொழியன், துரை, இளம்பழுதி, பச்சையப்பன், விஜயராகவன், நாராயணமூர்த்தி, சாந்தி, சுப்பிரமணியன், நகர துணை செயலாளர் கௌதமன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் அசோகன், முன்னாள் நகர செயலாளர் கபிலன், மாவட்ட அணி தலைவர்கள் பிர்லா செல்வம், அசோக்குமார், பாஸ்கர், அணி அமைப்பாளர்கள் அன்சாரி, அண்ணாதுரை, திருமலை, காதர் நவாஸ், ரோமியன், கோபிநாத், ஊராட்சி மன்ற தலைவர் சுதா காளி, மாவட்ட பிரதிநிதிகள் பிரகாஷ், தேவதாஸ், சேகர் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், ஊராட்சி கழக நிர்வாகிகள், திண்டிவனம் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷமிட்டனர். திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் நன்றி கூறினார். எச்சரிக்கை செய்கிறோம். வாபஸ் வாங்க.